இப்ப இருக்க விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளர்ச்சியில கம்மியாகவோ, எண்ணிக்கையில ரொம்பவே கம்மியாவும் இருக்குது இல்லையா? ஆனா முன்னொரு காலத்துல இத விட அதிக எண்ணிக்கையும், பலமும் கொண்ட விலங்குகள் வாழ்ந்துச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் மாதிரியே அப்ப வாழ்ந்த அதாவது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிந்து போன விலங்குகள பத்தி பார்க்கலாமா? இந்த வீடியோல ஃபுல்லா அத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க. 10 அழிந்து போன விலங்குகள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 மெகலோடன். இந்த மீன் இப்ப இருக்கிற ஒயிட் ஷார்க் மாதிரியே ரொம்பவே பெருசா இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கான். இதனுடைய எலும்புகள் பிரேசில், கனடா, USA கிடைச்சிருக்கு. இது 60 ஃபீட் லென்த்தாகவும் 5000 கிலோ வெயிட்லயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப இருக்கிற ஒயிட் ஷார்க் 20 ஃபீட் லென்த்லயும் 1100 கிலோ வெயிட்லயும் தான் இருக்குது. நம்பர் 2 ஷார்ட் ஃபேஸ்டு பியர். இந்த விலங்கு இப்ப இருக்கக்கூடிய கரடி மாதிரியே ரொம்ப பெருசா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே இது வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட எலும்புகள் நார்த் அமெரிக்காவில் கிடைச்சிருக்கு. இதனுடைய எலும்புகளை வச்சு பார்க்கும்போது இது 12 ஃபீட் உயரமும் 3000 பவுண்ட்ஸ் வெயிட்லயும் இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்க கரடிகள் அதிகபட்சமாகவே பாத்தீங்கன்னா 8 ஃபீட் உயரமாகவும் 1500 பவுண்ட்ஸ் வெயிட்லயும் தான் இருக்குதுங்க. நம்பர் 3 டெய்னோசுக்கஸ். இந்த விலங்கு இப்ப இருக்கக்கூடிய முதலை மாதிரியே ரொம்ப பெருசா இருந்திருக்கு. இது 80 இருந்து 73 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கான். இது 40 ஃபீட் லென்த்லயும் 10 டன் வெயிட்லயும் இருந்திருக்கு. இந்த விலங்கு டைனோசர்களையே வேட்டையாடி சாப்பிட்டுருக்குங்களாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலைகள் அதிகபட்சமாகவே 18 ஃபீட் லென்த்லயும் 1000 கிலோ வெயிட்லயும் தான் இருக்குது. நம்பர் 4 பல்மன் ஸ்கார்பியஸ். இந்த பூச்சி இப்ப இருக்கக்கூடிய தேல் மாதிரியே பெருசா இருந்திருக்கு. 30 இன்ச்சஸ் லென்த்லயும் 500 கிலோ வெயிட்லயும் இருந்திருக்கு. 345 இருந்து 330 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இருந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட கம்பேர் பண்ணனா இப்ப இருக்கக்கூடிய தேல் ரொம்ப ரொம்ப சின்னதான். நம்பர் 5 டைனோதெரியம். இந்த விலங்கு இப்ப இருக்கக்கூடிய யானைகள் மாதிரி ரொம்ப பெருசா இருந்திருக்கு. இதனுடைய எலும்புகள் 1836ஆம் ஆண்டு ஜெர்மனில கிடைச்சிருக்கு. இது 36 ஃபீட் உயரமாகவும் 10 டன் வெயிட்லயும் இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யானைகள் அதிகபட்சமாகவே பாத்தீங்கன்னா 22 ஃபீட் உயரத்திலையும் 6000 கிலோ வெயிட்லயும் தான் இருக்குதுங்க. ஆனா அப்போ வாழ்ந்த டைனோதெரியம்க்கு தந்தம் மட்டும் இப்போ இருக்கக்கூடிய யானை தந்தத்தை விட சின்னதா இருந்திருக்குமா. நம்பர் 6 மெகன்யூரா. இந்த பூச்சி இப்ப இருக்கக்கூடிய தட்டான் பூச்சி மாதிரியே ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்ப வாழ்ந்த பூச்சிகள்லயே மிகப்பெரிய பூச்சியா இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 26 இன்ச்சஸ் லென்த்லயும் 200 பவுண்ட்ஸ் வெயிட்லயும் இது இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தட்டான் பூச்சிகள் ரொம்பவே சின்னதா இருக்கு. இந்த மெகன்யூரா பூச்சிகள் சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சான். நம்பர் 7 ஆர்ச்சரன். இந்த விலங்கு இப்ப இருக்கக்கூடிய ஆமை மாதிரியே ரொம்ப பெருசா வாழ்ந்திருக்குங்க. இது 13 ஃபீட் லாங்காகவும் 16 ஃபீட் வைடாகவும் இருந்திருக்கு. இதனுடைய எலும்புகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல கிடைச்சிருக்கு. இதனுடைய வெயிட் 4850 பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆமைகள் அதிகபட்சமாகவே 7 ஃபீட் லாங்காகவும் 700 கிலோ வெயிட்லயும் தான் இருக்குதுங்க. நம்பர் 8 கிகன்டோபித்தாகஸ். இந்த விலங்கு இப்ப இருக்கக்கூடிய கொரில்லா மாதிரியே பெருசா வாழ்ந்திருக்குங்க. இது 9 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு. இதனுடைய எலும்புகள் ஏசியன் கண்ட்ரீஸ்ல கிடைச்சிருக்கு. இது 10 ஃபீட் உயரமாகவும் 1200 பவுண்ட்ஸ் வெயிட்லயும் இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கொரில்லாக்கள் பாத்தீங்கன்னா 5 ஃபீட் லென்த்லயும் 350 பவுண்ட்ஸ் வெயிட்லயும் தான் இருக்குதுங்க. நம்பர் 9 கிளிப்டோடன். இந்த விலங்கு இப்ப இருக்கக்கூடிய அரமெண்டிலோ மாதிரியே பெருசா இருந்திருக்கு. 10 ஃபீட் லென்த்லயும் 2 டன் வெயிட்லயும் இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரமெண்டிலோக்கள் வெறும் 25 சென்டிமீட்டர் லென்த்லயும் 33 கிலோ வெயிட்லயும் தான் இருக்குதுங்க. நம்பர் 10 டெரர் பேர்ட். இந்த பறவை இப்ப இருக்கக்கூடிய தீக்கோழி மாதிரியே ரொம்ப பெருசா இருந்திருக்கு. தீக்கோழிகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பறவைகள்லயே பெரிய பறவைன்னு சொல்லலாம். சோ இப்ப இருக்க பறவைகள் 320 பவுண்ட்ஸ் வெயிட்லயும் 9 ஃபீட் உயரத்திலையும் இருக்கு. ஆனா அப்ப வாழ்ந்த டெரர் பேர்ட் பாத்தீங்கன்னா 1/2 டன் வெயிட்லயும் 25 ஃபீட் உயரமாகவும் இருந்திருக்கு. இது மனிதர்களை விட 10 அடி உயரம் கொண்டதாங்க. அது மட்டும் இல்ல இது மனிதர்களையே அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பெருசா வாழ்ந்திருக்கான். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்து போன விலங்குகள் இப்போ வாழ்ந்தா எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம அறம் யாதனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.